சார் வணக்கம். வணக்கம். வடக்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தோம்னா வட இந்தியா முழுவதும் அந்த மத பிரச்சனையானது மிக அதிக அளவில் இருந்துச்சு. இப்போ அதை ஒட்டி பார்த்தோம்னா பல பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தான் தற்போது வரை இருந்தது. ஆனால் அண்மை இந்த ஒரு தேர்தலை ஒட்டி பார்த்தோம்னா அந்த ஒரு வருடமா பார்த்தோம்னா சுசீந்திரத்தில் பிரச்சனை நடக்கிறது, மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலில் நடக்கிறது, அதே மாதிரி பல மாவட்டங்கள் நடக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் விழா கூட வடக்கு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுவதை நம்ம புதுசாக பார்க்கலாம்? ஃபாசிசம் இப்படித்தான் நீதி பரிபாலன முறையை காவு கொள்ளும். எங்கெல்லாம் சர்வாதிகாரம் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வெளியாகும், அங்கே நீதி இருக்காது. அது சர்வாதிகாரம் என்பது வெளிப்படையாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக பாபர் மசூதி தீர்ப்பை நீங்க சொல்றீங்க. பாபர் மசூதியை தீர்ப்பை சொன்னவர் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரஞ்சன் கோகாய். சொன்ன கையோட இப்ப எங்க இருக்கார்? அவரு பாஜகவுடைய மேல் சபை எம்பியாக இருக்கிறார். அப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை இந்த தீர்ப்பு சொல்வதன் மூலமாக அவங்க என்ன செய்யறாரு? ஒரு மேல் சபை எம்பியாகவோ ஒரு கவர்னராகவோ ஆகுவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய இடமாக உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் ஆகிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. அதுக்கு சிறந்த உதாரணம் பாபர் மசூதியுடைய வழக்கு. பாபர் மசூதி வழக்கு எப்படி ரஞ்சன் கோகாய் தீர்ப்பு கொடுத்தாரு? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன செய்யல, தெளிவான நிரூபணமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. இதற்கு பாபர் தான் கோயில, ராமர் கோயில் அங்கே இருந்தது, அதை பாபர் உடைத்தார். அது உடைத்து விட்டு தான் மேலே பாபர் மசூதி கட்டினார் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. ரெண்டாவது, பாபர் மசூதி 1548 மீர்பகி மூலமா கட்டப்பட்டது. 450 வருஷ காலமா இருந்துச்சு சொன்னாங்க. 1989 டிஸ்பியூட் ஆரம்பிக்கிறது, குழந்தை ராமன் சிலையை கொண்டு வைக்கிறாங்க இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கொண்டே 89 திறந்து விட்டாங்க, 1956 பிரச்சனை பண்ணாங்க. அப்பமெல்லாம் பாபர் மசூதி இருந்தது. பாபர் மசூதியை மக்கள் அங்கே தொழுகை பண்ணி கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்கள் கையில் தான் இருந்தது எல்லாம் சொல்லிவிட்டு பாபர் தான் இடித்து விட்டு கோயிலை இடித்து விட்டு கெட்டினார் என்பதற்கு எந்த தடவையில் ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மையான இந்துக்கள் ராமன் இங்கேதான் பிறந்தார் என்று நம்புகிறார்கள். குழந்தை ராமன் என் கனவில் சொன்னார், எனவே நாங்க என்ன செய்யறோம், ராமர் ஜென்ம பூமியை இந்த பாபர் மசூதியை இங்க கட்டக்கூடாது, 25 ஏக்கர் 25 கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்க கட்டிக்கிறீங்க, இந்த ஒட்டுமொத்த 2.25 ஏக்கர் நிலத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, இந்துக்களுக்கு இந்த அறக்கட்டளை கொடுத்து விடுங்கள். ராம ஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு தார வாய்த்து கொடுத்துட்டு கொடுத்த கையோட போய் என்ன செஞ்சிருக்காரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் பாஜக இணைந்து எம்பி பதவியை பெற்றுவிட்டார். இப்ப இதே ஒரு சிஸ்டம் இங்க தெரியுதா இல்லையா? திருப்பரங்குன்ற மலை தான் சொல்றேன். திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல அந்த சிக்கந்தர் தர்கா மேட்டர்ல எச் ராஜா போன என்ன சொல்றாங்க, மதுரையை அயோத்தியாக மாத்திவேன்னு சொல்றாங்க. இப்ப என்ன அர்த்தம்? அயோத்தியில எப்படி பாபர் மசூதியை உடைத்தார்களோ அதுபோல் நாங்கள் சிக்கந்தர் தர்காவை இங்க உடைப்போம். அயோத்தியில எப்படி மதக்கலவரத்தை உண்டு பண்ணாங்களோ மதுரையில் நாங்கள் மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவோம். அயோத்தியில ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி பெயரை வைத்து எப்படி எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களோ, எத்தனை பேர்களை கொன்று குவித்தார்களோ அது போல தமிழ்நாட்டில் ரணகலமாக ஆக்குவோம். ஏன் ஆக்குவோம்? ரஞ்சன் கோகாய்மா இங்க நாங்கள் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம். அவர் ரஞ்சன் கோகாய் எப்படி தீர்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி இங்க எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆளை வச்சிருக்கவே. இதெல்லாம் அர்த்தம் சொன்னதுக்கு. இப்ப நாங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தோம். எங்கள் கட்சியில பல பிரிவுகள் இருக்கிறது. பிரிவு மீன்ஸ் கருத்தியல் பரப்புரை, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, பெண்கள் விடுதலை முனை, இப்படிலாம் வச்சிருக்கோம். அது போல வழக்கறிஞர் பிரிவும் இருக்கிறது. இது போன்று எல்லா கட்சியிலும் இருக்கும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலையும் வழக்கறிஞர் பிரிவுலாம் இருக்கும். ஜட்ஜு பிரிவு வைத்திருக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி என்னது? பிஜேபி தான். இப்படி சொல்வதெல்லாம் நான் தப்பா எடுத்துக் கொள்ளக்கூடாது. எல்லா நீதியரசர்களும் நான் சொல்லவில்லை. நீதி அரசர்கள் ரொம்ப திறமையானவர்கள், நியாயமானவர்கள், நீதிக்கு நிலைநாட்டக்கூடிய நிறைய நீதிபதி இருக்காரு. உண்மையிலேயே அவங்களாம் பாராட்டக்கூடியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். அவர்கள்லாம் இருக்க போய் தான் நம்ம போன்ற சாமானியர்களுக்கு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்கிறது. ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற நீதியரசர்களும் இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? அவர் நீதியரசருக்கு தெரியாதா?
ஒரு கேஸை எப்படி பிரபல பேச எடுக்கணும்னு அவருக்கு புரியாதா? இப்படி ஒரு பேர்னிங் இஷ்யூ. அந்த நீதியப்பால் சொல்ற கேளுங்க, 1990களில் 80லேயே இந்த பிரச்சனை. அப்போது இருந்த நீதி அரசர்கள்லாம் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க? உதாரணமா எடுத்துக்கங்களேன், ரெட் பெட்டிஷன் நம்பர் இந்த மதுரை ஹைகோர்ட்ல 19,371/2014 அந்த தீர்ப்பு எப்படி வந்திருக்கிறது? ஒரு கேஸை சொல்றேன் கேளுங்களேன். இது பிஃபோர் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், இதே மதுரையில் நடந்துச்சு. 2014 தீர்ப்பு வருகிறது. யாரு போடுறா? கணேசன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அகில பாரதிய இந்து மகாசபா. அவர் தான் கேஸை போட்டு இந்த பிரச்சனையை உண்டு பண்றாரு. சிக்கந்தர் தர்கா பிரச்சனை, தீப பிரச்சனையை சொல்றாரு. யாரெல்லாம் அதை பார்ட்டியா சேர்க்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய மதுரை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், திருப்பரங்குன்றம் இன்ஸ்பெக்டர், அது போல டிப்டி கமிஷனர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இவங்கெல்லாம் பார்ட்டியா சேர்த்து போடும்போது என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க? அங்குள்ள நீதியரசர்கள் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க? இது கோவில் பார்த்துக்கிறோம்பா, நீ அங்கே தலைவிடுற, நீ கோயில் நிர்வாகம் அதை பார்த்துக்கிடுவாங்க. அவங்க எப்போ தீபம் ஏற்றணும், எப்படி செய்யணும், காலங்காலமாக என்ன வழிமுறை இருக்கோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய நீதியரசர் வேணுகோபாலுடைய ஆர்டர் இருக்கா இல்லையா? சரி, அதை இருந்து அவர் என்ன செய்யறாரு? திரும்பவும் அவங்க மேல்மொழி செய்யறாங்க. அதே அந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அகில பாரதிய இந்து மகாசபாவுடைய கணேசன் என்பவர் எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அப்ப அதே இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் சுந்தரேஷ், அதே போல சதீஷ்குமார் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க? டிஸ்மிஸ் பண்ணாங்க பெட்டிஷனை. கரெக்டா இருக்குப்பா அப்படின்னு. அப்ப 2 தீர்ப்புகள் இங்க இருக்கக்கூடிய மதுரை மண்ணை, தமிழ்நாட்டு மண் சமாதான பூமி தான், இங்க மதத்தை வைத்து பிளக்க முடியாது என்று நீதியரசர்கள் திறமையான தீர்ப்பை வழங்கிய பிறகும் ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஏன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிரச்சனை? ரஞ்சன் கோகாய் பாணியை பின்பற்றாரா? அவர் வருங்காலத்தில் கவர்னர் ஆகுறதுக்கும் பாஜகவுடைய மாநில தலைவராக ஆகுவதற்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரா என்ற கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு ஜிஆர்எஸ் ஐயா தான் பதில் சொல்ல வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவருடைய ஆர்டர் நம்ம படிச்சு இப்படி நிறைய கேஸுகள் வழக்குகள் பார்த்தீங்கன்னா 2017 திரும்பவும் சுப்பிரமணியன் போட்ட வழக்கு. இந்த வழக்குடைய தீர்ப்புகள்லாம் சரியா தானே இருக்கு. இதை எந்த பிரச்சனை, இந்த வழக்கு தீர்ப்புலாம் வந்த பிறகும் மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலையே. சரி, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றினாங்க, திருப்பரங்குன்றத்தில் ஏற்றவில்லையா? காலங்காலமாக எந்த இடத்திலே தீபம் ஏற்றினார்களோ 4000க்கு மேற்பட்ட திருக்கோயிலை ஏற்றினாங்களா இல்லையா? தமிழ்நாடு அரசின் சார்பாக, தமிழ்நாடு அரசுடைய இந்து அறநிலையத்துறையின் சார்பாக. அதெல்லாம் முடியாது. நாங்கள் சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க அதுதான் நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம். அங்கதான் நாங்கள் தீய நெருப்பள்ளி வைத்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக விஷயம் நெருப்பு இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ சகோதர ஒற்றுமை நெருப்பள்ளி வைக்க முடியும் என்று இந்த தீய சக்திகள் என்ன செய்யுது? முயற்சி பண்றது. தமிழ்நாடு மண் பெரியார் மண், தமிழ்நாடு மண் சமத்துவ மண், கண்ணிய தமிழர் காகிதமிலத்துடைய மண், எங்க மாமனார் முத்துராம தேவரிங்களுடைய மண், ஐயாவுடைய மண். இது இமானுவல் சேனாவுடைய மண், கர்ம வீரர் காமராஜருடைய களமாடிய மண். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர குழந்தைகள் நடமாடக்கூடிய மண். இங்கே எச்சைகளுடைய அரசியல்லாம் என்ன செய்யாது? நாக்பூர் ஸ்கிரிப்ட் வேலை செய்யாது என்பதை சொல்லி வைக்கிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா விசிகே சார்பில் அண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் சென்னை நடத்தியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் சாதிய மத எந்த சிக்கல் வந்தாலும் விசிகே தான் முன்னெடுத்து எடுக்கிறாங்க தவிர நாங்கள் தான் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய தாவேக்காவோ நாம் தமிழ் விட்டு எந்த கட்சியுமே கண்டனம் கூட மிகப்பெரிய அளவில் தெரிவிக்காமல் இருக்காங்க. எப்படி பார்க்கலாம் தரலாம்? இதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எலெக்ஷனுக்கு 1 மாதம் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 1 மாதத்தில் எலெக்ஷனுடைய தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தலுடைய அறிவிப்பு வெளியாக போகுது. எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? கூட்டணியை பற்றி கவலைப்படுகிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த இதில் யாரை போடணுங்கிற தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தயார் பண்ணி கொண்டிருக்க நாங்கள் எங்கே இருக்கிறோம்? மக்களுடைய கருத்தியலை, மக்களுக்கான ஒரு தேவையை, மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கிறோம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா சாதாரணமாக நீங்கள் இடம் போடக்கூடாது என்பதுக்காக சொல்றேன். தமிழக மக்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. தமிழக மக்கள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலை எழுச்சி தமிழர் எங்களை அப்படித்தான் பயிற்றுவித்திருக்கிறார். மக்களுக்கான கட்சி இது. நாங்கள் களத்திலும் இருப்போம், கருத்திலும் இருப்போம். தேர்தல் என்பது எங்க பயணத்துல ஒரு பார்ட், அவ்வளவுதான், முக்கியமான பார்ட்டுன்னு வைங்களேன். ஆனால் நாங்கள் மக்களுக்கான கருத்துல நிற்கிறோம். ஏன்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொளுத்துறான், சர்ச்சை அடிச்சு நொறுக்குறான். கண்டிக்கிறது நம்ம தான் கண்டிக்கிறோம்.
சமூக நீதிக்கான போராட்டத்தை நம்ம நிற்கிறோம், நிற்க வேண்டும். பெரியாரை இழிவுபடுத்த என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதாக இருந்தால் தந்தை பெரியாருக்கு அடுத்த யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் தான் கை வைப்பார்கள். பெரியாரும் அம்பேத்கரும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் சமூக நீதி களத்துல. இன்றைக்கு பெரியார் அடிக்கிறீங்கன்னா அடுத்த அம்பேத்கர் அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். அது எப்படி? பிராமணிய கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை இடிக்க போறாங்களாம். பிராமணிய கடப்பாறை இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு நாசகார சக்தியாகத்தான் செயல்பட்டு இருக்கு என்பதை திரு சீமான் சொல்கிறார். அதை எடுத்து களத்துல நிற்கிறோம். ஏன்? பிராமணிய கடப்பாறை ஏற்கனவே பௌத்த கோட்டையை உடைத்தது. அதனால்தான் அம்பேத்கர் நான் இந்து மதத்தை விட்டு நான் வெளியே போறேன்னு பௌத்தத்தை தழுவினார். நான் இந்துவாக பிறந்தேன், நான் இந்துவாக மரணிக்கவில்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? இந்து மனம் கடுமையான சாதிய வன்கொடுமை செய்கிறது, வர்ணாசிரம தத்துவத்தை நான் குப்பையில வீசுவேன், மனு தர்மம் அத்தனை அநீதிக்கும் தாய் மனு தர்மம் தான் தீக்கி சொல்லிவிட்டு இந்து மதத்தை தொடர்ந்து வெளியே வந்தார். அந்த கடப்பாறை, அந்த பிராமணிய கடப்பாறை எடுத்து நீங்க திராவிடத்தை நீங்க உடைப்பீங்கன்னு சொன்னா அடுத்த அம்பேத்கரை உடைக்க வருவீங்க. அப்ப அது களத்தில நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இருக்கிறது. இதை தமிழ்நாடு மக்கள் உன்னிப்பாக இந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த தியாக மனப்பான்மை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான மத பிரச்சனை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? 2026 தேர்தலில் எதிரொலிக்குமா? 2024 தேர்தலை பொறுத்தவரையில குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலாம் என்று பாஜக திட்டமிடுகிறது. இங்க என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு அவங்களுக்கு உருண்டாலும் அந்த சனாதன வர்ணாசிரம மனு தர்ம கோட்பாட்டில் அமைந்த RSS சித்தாந்தத்தில் ஊறி போன பாஜகவுக்கு சமூக நீதி களத்துல எந்த மண்ணும் ஒட்டாது. எண்ணெயை தேடிட்டு என்னதான் உண்டாலும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்ணும் ஒட்டாது என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுக்கிறாங்க. அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்க, பெரியாரை இழிவுபடுத்தும் கருத்தை சொல்றாங்க. பிராமணிய கடப்பாறையை வச்சு என்ன செய்வோம்? திராவிட கோட்டையை இடிப்போம்னு சொல்ல வைக்கிறாங்க. நேற்று கட்சியை தோன்ற பால்வாடிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு? ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொச்சையாக ஸ்டாலின் அங்கில் என்று சொல்கிறார்கள். இப்படிலாம் பார்க்கிறோம். அந்த ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அவ்வளோ திட்டங்களை வகுத்திருக்காங்க. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு 5% நீங்க இன்கம்பன்சி இருக்கு என்று சொன்னாலும் கூட 46% தாண்டி இந்த கூட்டணியுடைய பலம் இருக்கிறது. ஆனா எது தரப்புல ஆட்களே இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தில் அவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி இல்லை. பாராட்ட தரக்கூடிய பல அம்சங்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் அவர்கள் திறமையாக பண்ணியிருக்கிறார். இது மக்கள் பார்க்குறாங்க. மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தது, அதுபோல கல்வியில அவ்வளோ பெரிய முன்னேற்றங்களை சொன்னது செய்து காட்டியிருக்கிறது. மருத்துவத்தில் அவ்வளோ பெரிய சாதனைகள், இப்படி பெரிய சாதனை பட்டியலே இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசுல இருந்து ஒரு நையா பைசா நிதி கூட தரவில்லை. PMSRI ஃபண்டுக்கு காசு தர மாட்டேன்ட்டாங்க. ஒக்கி புயல் கஜா புயல் கூட காசு நமக்கு தரவில்லை. காசுனா நம்ம பிச்சை கேட்கல. நமக்கு தர வேண்டிய நிலுவைத்துறை GST தரவில்லை. தேசிய பேரிடர் மேலாண்மைக்கான நிதி தரவில்லை. அதே நேரத்தில் நாம இந்தியாவுடைய GDPல 2ஆம் இடத்தில் இருக்கிறோம். மகாராஷ்டிராக்கு அடுத்து நாம தான் என்ன செய்யறோம்? அதிக தொகையை செலுத்தி கொண்டிருக்கிறோம். தேசத்தினுடைய வளர்ச்சியில, இந்தியாவுடைய வளர்ச்சியில நம்ம 2வது பெரிய மாநிலமாக பெரிய தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன தர்றாங்க? திராவிட மாடலை ஒழிக்கணும், திராவிட கோட்டையை ஒழிக்கணும், இதுக்கு பார்ப்பன கடப்பாறை அனுப்புறாங்களே தவிர நிதி அனுப்புற மாதிரி தெரியவில்லை. எனவே 2026 அனைத்து இடங்களிலும் போட்டி போடக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்துல இந்தியா கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க வைக்கக்கூடிய அந்த கூட்டணி மிக சிறப்பான வெற்றி பெறும். நன்றி சார். நன்றி.